இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நம் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் குடும்பத்திற்கு மட்டுமே மகிழ்ச்சி. ஆனால் உலகிற்காக ஒரு குழந்தை பிறந்தால் உலகம் முழுமைக்கும் மகிழ்ச்சி. அதுவும் தெய்வமே குழந்தையாக பிறந்தால் அது பெருமகிழ்ச்சி. உலகம் விரும்பும் பெருமகிழ்ச்சியை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாட இத்திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இளையோர் குழு சார்பாக மகிழ்வோடு வரவேற்கிறோம். சிறப்பாக இன்றைய கிறிஸ்து பிறப்பு திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்கும் நம் பாசமிகு ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களின் உடலுள்ள நலனுக்காகவும் பணிவாழ்விற்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். அஞ்சாதீர்கள், இன்று நமக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்ற மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி மூலம் வன்முறையால் சிதைந்து உறவுகள் அமைதியால் இணைந்திட, வறுமையால் வாடும் மாந்தருக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்திட, மதத்தால் இனத்தால் மொழியால் சாதியால் உரிமை இழந்து வாடும் அனைவருக்குமான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே இப்பிறப்பு பெருவிழாவின் நோக்கம் என்பதை உணர்ந்து, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் உணவால், உடையால், அலங்காரத்தால், கொண்டாட்டத்தால் மட்டும் நாம் மகிழாமல், நமக்கு அடுத்திருக்கும் சகோதர சகோதரிகளிடத்தில் உறவாடுவதிலும் உதவி செய்வதிலும் உண்மையாக அன்பு செய்வதிலும் மகிழ வேண்டும். இன்றைய உலகில் பாலகன் இயேசுவின் பிறப்பு அமைதியால் உலகை நிரப்புவதாக, இறை அன்பால் நம் குடும்பத்தை நிரப்புவதாக, வாட்டி வதைக்கும் நோயினின்றும் அடிமைப்படுத்தும் பாவத்தினின்றும் நம்மை மீட்பதாக, பல ஆண்டுகளாக விடுதலை வாழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் மனமகிழ்வை தருவதாக, கிறிஸ்துவின் பிறப்பின் வருகை அகில உலகையும் அன்பினால், அமைதியால், சகோதரத்துவத்தால் நிரப்பிட, இறையாட்சி இம்மண்ணில் நிறுவப்பட இணைந்து ஜெபிப்போம் இத்திருப்பலியில். புனிதம் பிறந்தது, புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். உலகம் ஒளிந்தது, இதயம் கனிந்தது, பாலனை பாட வாருங்கள். புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். அநாது காலமாய் மீட்பரை காண ஆவலை காத்திருந்தோம். ஆண்டவர் மீட்பரை நமக்காக மண்ணில் வந்திங்கு பிறந்துள்ளார். ஆண்டாண்டு காலமாய் மீட்பரை காண ஆவலை காத்திருந்தோம். ஆண்டவர் மீட்பரை நமக்காக மண்ணில் வந்திங்கு பிறந்துள்ளார். இம்மானுவேல் என்று அழைத்திடுவோம், கடவுள் நம்மோடு வாழ்ந்திடுவார். இம்மானுவேல் என்று புதுமை மலர்ந்தது, பாலனை காண வாருங்கள். வானமும் பூமியும் மீட்பரை பாட ஆவலாய் அழைக்கின்றன. கீதமும் ராகமும் பாலனை சேர நாம் இங்கு பாடிடுவோம். வானமும் பூமியும் மீட்பரை பாட ஆவலாய் அழைக்கின்றன. கீதமும் ராகமும் பாலனை சேர நாம் இங்கு பாடிடுவோம். அமைதியின் அரசர் இவர்,
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் மீட்பர் பிறந்த இந்த புனிதமான இரவில் உன்னதமான திருப்பலியை கொண்டாட நாம் இங்கே ஒரு குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் தகுதியோடு கலந்து கொள்ள நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இதன் பிறகு பெருவெள்ளம் உண்டாக்கி உலகு அழிக்கப்பட்டு உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில்லை இறைவன் ஏற்படுத்திய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாம் சாராள் வாழ்ந்த காலத்திலிருந்து 21 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை மோசே எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வழி நடத்தி சென்று 13 நூற்றாண்டுகளுக்கு பிறகு ரூத் நீதியரசர் காலத்திலிருந்து 11 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தாவீதை அரசராக திருநிலைப்படுத்திய 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தானியேலின் இறைவாக்குப்படி 65ஆம் வருடத்தில் அகஸ்துஸ் மன்னரின் 42வது ஆட்சி காலத்தில் என்றும் வாழும் இறைவனின் ஒரே மகனாகிய இயேசு தனது உருவில் உலகை புனிதப்படுத்த வேண்டி தூய ஆவியாரால் கருத்தரிக்கப்பட்டு 9 மாதங்களுக்கு பிறகு யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் வாழ்ந்த கன்னி மரியாவின் திருவயிற்றில் பிறந்தார். ஆம், இன்று இறைவன் இயேசுவின் பிறந்த நாள். மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று நம் மீட்பர் பிறந்துள்ளார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அந்த பேரொளியான இறைமகன்தான் இன்று மனு உருவு எடுத்து மனிதனாக நமது மத்தியிலே பிறந்திருக்கின்ற ஆண்டவரை இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் விதமாக வானதூதர்களோடு இணைந்து மகிழ்ச்சியின் கீதமான, விண்ணக கீதமான, வானவர் கீதமான உன்னதங்களிலே பாடலை ஆலய மணி ஒலிக்க, மின் விளக்குகள் ஒளிர மனமகிழ்ந்து பாடுவோம். இந்த பாடல் பொழுது நமது இளையோர் பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவை சுமந்து வர சிறப்பாக யூபிலி ஆண்டை நிறைவையொட்டி இருக்கின்ற நாம் அந்த யூபிலி ஆண்டின் மைய கருத்தின் அடிப்படையில் பாலன் இயேசுவை பவனியாக சுமந்து வர நமது ஆயர் பாலன் இயேசுவை பற்றி அந்த குடியிலே வைத்து ஆசீர்வதித்து தூபமிடுவார்.
ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு உள்ள தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவன் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறும் போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தக ஆலோசகர், வலிமை மிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கு முடிவிராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாந்தர் அனைவரும் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார்.
என்றும் வாழ்த்துங்கள். ஆண்டவரே பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். அவரே ஆண்டவர் மெசியாவார். அவரே ஆண்டவர் மெசியாவார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மனம் ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வரலாற்றின் நாயகன் ஆண்டவர் இயேசு பிறக்கின்ற பொழுது அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை
விடுதியிலே இடமில்லை என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. சரித்திரத்தை படைக்கின்ற ஒருவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. வேதனையான ஒரு உண்மை. இயேசு கிறிஸ்துவை அனைத்துலக அரசராக நாம் போற்றி பெருமைப்படுத்துகின்றோம். ஆனால் அனைத்துலக அரசராம் இயேசு அரண்மனையிலே பிறக்கவில்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மாட்டு கொட்டகையிலே பிறக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் கிறிஸ்மஸ் விழா நமக்கு சொல்லுகின்ற பாடம். ஏழைகளோடு ஏழையாக வாழ்வதற்காக இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்ட மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு இந்த மண்ணிலே ஒரு வலிமை இழந்த பலவீனமான குழந்தையாக அவதரிக்கின்றார். இந்த உண்மையைத்தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பிறந்த நேரம் தொட்டு அவர் இறுதி மூச்சு விடுகின்ற வேளை வரை இந்த உலகம் எதையெல்லாம் உயர்த்தி பிடிக்கின்றதோ, எதையெல்லாம் மதிப்புமிக்கது என்று இந்த உலகம் கருதுகின்றதோ, எதையெல்லாம் வலிமை உள்ளது என்று இந்த உலகம் போற்றுகின்றதோ அதையெல்லாம் உதறி தள்ளுகின்றார். இந்த உலகம் தாழ்மையானது எது என்று சொல்லுகிறதோ, இதுவெல்லாம் மதிப்பில்லாதது என்று யாரை சொல்லுகிறதோ, இவர்களெல்லாம் வலிமையற்றவர்கள் என்று யாரை பார்த்து சொல்லுகிறதோ அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்வதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, வரலாறு இன்னும் மாறிடவில்லை. இன்றைக்கும் விடுதியிலே இடம் கிடைக்காத பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அனாதைகளாக, அகதிகளாக, புலம்பெயர்ந்த மக்களாக, புறக்கணிக்கப்பட்ட மக்களாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவர்கள் அன்றாடம் நம்முடைய வீட்டு கதவுகளையும் நம் இதய கதவுகளையும் தட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதனையான உண்மை என்னவென்றால், விடுதியிலே இடமில்லை என்று இயேசுவுக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அதே போல இன்றைக்கும் இந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் எங்கள் வீட்டிலே இடமில்லை, இந்த சமுதாயத்தில் இடமில்லை, எங்கள் இதயத்தில் உங்களுக்கு இடமில்லை, நாங்கள் அக்கறை காட்ட நீங்கள் யார் என்று சொல்லுகிற ஒரு மனநிலை இன்றைக்கும் மக்களிடத்தில் இருப்பதை நாம் காணுகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சரித்திரத்திலும் சரி, சத்திரத்திலும் சரி, சாத்திரங்களிலும் சரி இடமில்லாமல் எத்தனை பேர் வாடி கிடக்கிறார்கள். இந்த இடையர்களைப் போல ஊருக்கு வெளியே
ஒதுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இவர்களுக்கெல்லாம் எப்படி கிறிஸ்து பிறப்பு உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும்? அவர்கள் உள்ளத்திலே எப்படி நம்பிக்கை ஒளி பிறக்கும்? எப்படி மீட்பர் இயேசு நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நம்பிக்கை ஒளியும் தருகிறாரோ அப்படித்தான் அவர்களுக்கும் நிகழும். இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது, இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். எசாயா இறைவாக்கினருடைய வார்த்தைகள், நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தருகிற ஒரு உண்மை. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14ஆம் இறைவசனம் ஆழமாக குறிப்பிடுகிறது, வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை மனிதரானார், நமக்கு பக்கத்திலே கூடாரம் அமைத்து தங்கினார். அன்புக்குரியவர்களே, அதுதான் இன்றைக்கு நமக்கு உறுதியூட்டுகிற ஒரு உண்மை. நம்முடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், நம்முடைய கண்ணீரிலும் கவலையிலும், நம்முடைய பிரச்சனைகளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், மீட்பர் நம்மோடு இருக்கின்றார். அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். நம்மோடு நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்பவராக, நம்முடைய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்பவராக, நம்முடைய ஏழ்மையிலே பங்கெடுப்பவராக, நம்முடைய வறுமையிலே நம்மோடு வாடுகிறவராக, நம்முடைய சிலுவைகளை நம்மோடு சுமந்து செல்பவராக நம்முடைய மீட்பர் இருக்கின்றார். அதனால் இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சி பிறக்கிறது, ஆற்றல் பிறக்கிறது. அதனால் நாம் எதிர்நோக்கின் பயணிகள் என்று நம்மை பெருமையோடு அழைத்துக் கொள்ளுகிறோம். அதே நம்பிக்கையை, அதே மகிழ்ச்சியை இங்கே ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருக்கிற, வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் அளிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மோடு இருப்பது போல நாம் அவர்களோடு இருக்க வேண்டும். இந்த உடனிருத்தல் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த உடனிருத்தல் தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார் என்கிற உண்மையை இந்த மக்களுக்கு உரத்து சொல்லும். அன்பார்ந்தவர்களே, ஆகவே நாம் வாழுகிற இந்த சமுதாயத்தில் நம்மோடு வாழ்கிற நம் சகோதர சகோதரிகள், அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், இந்த சமுதாயத்தின் விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், தங்களுடைய கண்ணீரை மட்டுமே அன்றாடம் குடித்து கொண்டு இருக்கிற மக்கள், அடுத்த வேளைக்கு என்ன உணவு என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், இவர்களோடு நாம் இருந்து ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் என்ற உண்மையை நாம் உறுதி செய்திட வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த உடனிருத்தல் என்பது வெறும் உடல் அளவிலான உடனிருத்தல் மட்டுமல்ல. நம் சகோதர சகோதரிகளோடு, ஏழைகளோடு நாம் இருக்கின்றோம், உடல் அளவில் அவர்களோடு இருக்கின்றோம், அதுவும் வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி நாம் அவர்களுடைய உணர்வுகளை நம்முடைய உணர்வுகளாக்கிக் கொள்ள வேண்டும்.
அவருடைய வேதனைகள் நம்முடைய வேதனைகள், அவருடைய லட்சியங்கள் நம்முடைய லட்சியங்கள், அவருடைய கனவுகள் நம்முடைய கனவுகள், அவருடைய ஏக்கங்கள் நம்முடைய ஏக்கங்களாய் மாற வேண்டும். ஆகவே இது இன்றைக்கு நாம் நம் சகோதர சகோதரிகளோடு உடன் இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய உணர்வுகளை நமதாக்குவோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல அன்புக்குரியவர்களே, இந்த ஏழை எளிய மக்களோடு நாம் பயணம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அவருடைய உடன் பயணிகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆம், இந்த பயணம் செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. ஒரு வேளை உதவி செய்வோம், 2 வேளை உதவி செய்வோம். கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஒரு 8-10 பேருக்கு நாம் புடவைகள் கொடுத்தோம், உணவு கொடுத்தோம். புத்தாண்டு அன்றைக்கும் அதே மாதிரி செய்வோம். அதற்கு பிறகு என்ன செய்வோம்? இந்த ஏழைகளை பற்றி யோசிப்போமா? கஷ்டப்படுகிறவர்களை பற்றி, கண்ணீர் வடிப்பவர்களை பற்றி எத்தனை நாள் வருகிற புத்தாண்டில் நாம் யோசிக்க போகிறோம்? ஆகவே அன்பார்ந்தவர்களே, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எப்போதும் இவர்களோடு நாம் பயணம் செய்பவர்களாக, உடன் பயணிகளாக இருந்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, எதற்காக நாம் அவர்களோடு இருக்கிறோம், எதற்காக அவருடைய உணர்வுகளை நம்முடைய உணர்வுகளாக்கிக் கொள்கிறோம், எதற்காக அவர்களோடு நாம் பயணம் செய்கிறோம்? அவர்களை உயர்த்துவதற்காக, அவர்களை வாழ வைப்பதற்காக. ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற ஒரு சவாலான அழைத்தல். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வாழ வைப்பது போல, நமக்கு மகிழ்ச்சியை தருவது போல, நமக்கு உறுதியூட்டுவது போல, நமக்கு நம்பிக்கை அளிப்பது போல, நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகள் வாழ்விலே, ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே நாம் வெளிச்சம் கொடுப்பவர்களாக இருந்தோம் என்றால் உண்மையாகவே இது அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவாய் அமையும். ஆகவே அப்படி ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழா நாம் எல்லோரும் கொண்டாடிட வேண்டும் என உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் அவை உரைப்பதை நம்புகிறேன்.
நம்முடைய மீட்பர் பிறந்துள்ள இந்த புனிதமான மகிழ்ச்சியான இரவில் நம் மன்றாட்டுக்களை பக்தியோடும் நம்பிக்கையோடும் எழுப்புவோம். அனைவரும் மீட்பரான இயேசுவின் ஆசீரால் தன் வாழ்வால் பிறருக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக மாறிட வழிகாட்டும் விண்மீனான இயேசு பாலனின் பிஞ்சு கரத்தின் வல்லமையால் வழிநடத்தப்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்து இறையாசிரை எங்களுக்கு பெற்றுத்தரும் எம் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள் இன்றும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை எம் மறை மாவட்டத்திலும் இம்மண்ணிலும் நிறைவிட தேவையான நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் உமது உடனிருப்பையும் தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, இரவை பகலாக்கி வெறுமையை நிறைவாக்கியது போல எமது நாட்டுத் தலைவர்களுக்கு வியத்தகு ஆலோசகராக இருந்து எம் நாட்டில் எழும் எல்லா வகை பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நல்ல முடிவெடுத்து திட்டமிட்டு செயல்படுத்தும் வரம் தாரும். ஓரங்கட்டப்பட்டோரும் வறுமையில் வாழ்வோரும் முகவரி இழந்தோரும் வாழ்வையே வெறுமையாக நினைப்போரும் விடுதலை பெற்று வாழ்வு பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பு அளிப்பவரே எம் இறைவா, குழந்தை இயேசுவின் பிறப்பினை மகிழ்வோடு கொண்டாடும் இந்நாளில் இத்திருப்பலியை சிறப்பு செய்யும் இளையோர் குழுவை ஆசீர்வதியும். உமது பிறப்பால் நீர் அளிக்கும் அமைதி மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்து நிற்கவும், வாழ்வின் பல்வேறு சூழ்நிலைகளில் அடிமைப்பட்டு கிடக்கும் நாங்கள் எங்கள் பிரச்சனைகள் பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டு இன்றைய கிறிஸ்துமஸ் விழா மீட்பின் விழாவாக எங்களுக்கு அமைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அன்னை மரியாள், நீர் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ரச செல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார். அற்புதமாய் அற்புதமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார். சின்ன ரசா செல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார். அற்புதமாய் அற்புதமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார். மிக மகிழ உள்ள குளிர ஒரு பெருகும் இதை நினைக்க நினைக்க சின்ன ரசா செல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார். அற்புதமாய் அற்புதமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார்.
நள்ளிரவில் தூபம் எழுந்து பேசும் காரிருளில் பேரொளியும் வீசும் நள்ளிரவில் தூபம் எழுந்து பேசும் காரிருளில் பேரொளியும் வீசும் மண்ணுலக நாயகா மனு உருவானவா மனுவேலவானவா மன்னகத்தை மீட்கவா என் பக்கம் நீ வந்து பாசம் தந்தார் என் துக்கம் நீங்கிட உண்மை தந்தார் என் பாவம் நீங்கிட என் வாழ்வை மாற்றிட காணிக்கையானவா சின்ன ரசா செல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார் அற்புதமாய் பணமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார் குமரர்கள் பாதம் பாதம் சூடும் மணிவிடும் வீரவில் இயற்கை பாடும் குமரர்கள் பாதம் பாதம் சூடும் மணிவிடும் வீரவில் இயற்கை பாடும் மனமென்னும் தொழுவத்தில் வசந்தமாய் உதிக்கிறவா விண்மீன்கள் போற்றிடும் நட்சத்திர நாயகா ஞானிகள் தேடியே வந்திடுவர் உன்னத காணிக்கை தந்திடுவர் வானவர் வாழ்த்திட விண்ணவர் போற்றிட காணிக்கையானவா ரசா செல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார் அற்புதமய பணமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார் சின்ன ரசா செல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார் அற்புதமய பணமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார். அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் பேரொளி
எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் படைத்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும்
ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலர் ஆகிய புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவோ அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் மீட்பர் நமக்கு கொண்டு வந்த அமைதியை நாம் ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, நல்ல தயாரிப்புள்ள கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த இறை மக்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். பிற மதத்தையோ சபையோ சார்ந்தவர்கள் இருந்தால் தயவு கூர்ந்து பங்கெடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அருட்சகோதரிகள் நற்கருணை கொண்டு வந்து வழங்குவார்கள். ஆகவே நீங்கள் யாரும் இங்கு முன்னால் வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு அன்பு சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி இந்த புத்தாண்டு முழுவதும் உங்களோடு தங்கி இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவை போல பிறருக்கு வாழ்வளிக்க சென்று வருவோம் என்ற பணி நிறைவேறியது. கிறிஸ்துவின் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்தமகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உளமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கைகளை தட்டி நம்மையே வாழ்த்தி மகிழ்வோம். இந்த திருவிழா நாளில், மகிழ்ச்சியின் நாளில், நம்முடைய தலைமை ஆணையத்தினுடைய தந்தை, நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய தலைமகன், நம்முடைய பாசமிகு ஆயர், மக்களின் ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆலயத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புனிதைக்கு காட்சி அளித்த பொழுது அந்த புனிதை நமது ஆண்டவர் இயேசுவிடம் இவ்வாறு கேட்டாராம்: ஆண்டவரே, உம்முடைய பலவீனம் என்ன என்று கேட்டிருக்கிறார். அதற்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய பலவீனம் என்னுடைய இரக்கம் என்று புரிந்ததாக பதிவு உள்ளது. ஆம் உறவுகளே, சொந்தமகளே, இயேசுடைய பாதையில் அவ்வாறு நடைபோடக்கூடிய நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்கள் கூட இரக்கத்தின் ஆயராக விளங்குகிறார். ஏறத்தாழ 15 ஆண்டுகள் ஆயருக்கு நெருக்கமாக அவரை பார்த்து நான் வளர்ந்திருக்கிறேன். நான் நன்கு அறிவேன். நம்முடைய அன்பு ஆயர் அவர்களுடைய பலவீனமும் இரக்கம். மனிதர் பார்வையில் அது பலவீனம், இயேசுவின் பார்வையில் அது பலம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள என்று அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் நம்முடைய ஆயர் அவர்கள் கூட இன்றைய மறையுரையில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சரித்திரத்தில் இடமில்லாதவர்களுக்கு, சத்திரத்தில் இடமில்லாதவர்களுக்கு, சாஸ்திரத்தில் இடமில்லாதவர்களுக்கு நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வளிக்க, நம்பிக்கை அளிக்க, தெம்பூட்ட, உதவி செய்ய, பகிர்ந்து கொள்ள, உடனிருக்க, ஆறுதலாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள்
அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இன்று மட்டுமல்ல, எப்பொழுதும் நாம் உடன் அவர்களோடு பயணிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பது நம்முடைய அன்பு ஆயிரவருடைய ஆவாம். இந்த திருநாளில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாளில் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு உறுதியளிப்போம். இன்று மட்டுமல்ல, எந்நாளும் நாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக, நம்பிக்கை அளிக்கக்கூடிய மக்களாக, வாழ்வளிக்கக்கூடிய மக்களாக, ஆறுதல் தரக்கூடிய மக்களாக இருப்போம் என்று உறுதியளிப்போம். இந்த நன்னாளில் நம்முடைய ஆயர் அவர்கள் நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. சிறப்பான மறைவுரை செய்தியை நமக்கு வழங்கி நமக்காக குறிப்பிடக்கூடிய நம்முடைய அன்பு ஆயர் அவர்களுக்கு கைகளை தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்து மகிழ்வோம். குறுகிய காலகட்டத்தில் நம்முடைய சென்னை மறை மாவட்டத்தில் அசூர வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அசாத்திய வளர்ச்சியை நம்மால் உணர முடிகிறது. காரணம், நம்முடைய இரக்கமும் அன்பும் பாசமும் அக்கறையின் அடிப்படையில் இந்த மறை மாவட்டத்தை பார்த்து பார்த்து நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மாதங்களில் அடுத்த ஆண்டில் நாம் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய நம்முடைய திரு அவையினுடைய நம்முடைய தலைமை ஆலயத்தினுடைய வெள்ளி விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த 23 ஆண்டுகளில் மிக விரைவாக எண்ணடங்கா வளர்ச்சியை நாம் கண்டு ரசித்திருக்கிறோம். இந்த அற்புதமான வேளையில் மீண்டுமாக நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு கைகளை தட்டி நம் நன்றியை தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய அன்பு ஆயருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் அவருக்கு நற்சுகத்தை வழங்கும்படியாகவும் அவருடைய எல்லா பணியிலும் துணையாக இருக்கும்படியாக அவருக்காக நாம் வேண்டி ஜெபிப்போம். எந்த பரிசையும் நம்முடைய ஆயர் அவர்கள் விரும்புவதில்லை. எனவே ஜெப பரிசை அவருக்கு நாம் தாராளமாய் வழங்குவோம். அன்பு உறவுகளே, இந்த வழிபாட்டை நமக்காக சிறப்பித்த நம்முடைய தலைமை ஆலய இளையோருக்கு கடவுள் எழுதி நம்முடைய நன்றியும் வாழ்க்கையும் பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அந்த அன்பு இளவல்கள் காலை முதல் இந்த நேரம் வரை எல்லா ஏற்பாட்டையும் நம்முடைய உதவி தங்கைகளோடு சேர்ந்து பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த அன்பு இளவல்களுக்கு மீண்டுமாய் கைகளை தட்டி நன்றியும் வாழ்க்கையும் பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு புத்தாண்டு வழிபாட்டை சிறப்பிப்போர் நம்முடைய தலைமை ஆலய பங்கு அருள் பணி பேரவையினர். கிறிஸ்துமஸ் என்றாலே பகிர்வு. ஒரு ஏழை நினைவு கொண்டு அரிசி மற்றும் உடையை காணிக்கையாக செலுத்திய அனைவருக்கும் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆயர் அவர்கள் மறைவுரையில் கூறியதை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவோம். ஏறத்தாழ 200 ஏழை மக்களுக்கு பொருள்களை நாம் பகிர்ந்து வழங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு உதவி செய்த புனித வின்சென்ட் பவுல் சபையினர், புனித மரியாயின் சேனையினர், தொழிலாளர் இயக்கத்தினர், இளையோர் மற்றும் அருள் பணி பேரவையினருக்கு கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஆண்டு கூடுதலாக நம்முடைய புனித வின்சென்ட் பவுல் சபையினர் நம்முடைய தலைமை ஆலயத்தில் உள்ள 5 குடும்பங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். தொழிலாளர் இயக்கத்தினர் 3 குடும்பங்களுக்கும், நம்முடைய தலைமை ஆலய இளையோர் குழுவினர் 3 குடும்பங்களுக்கும், இவர்களையெல்லாம் பார்த்து நாங்களும் அதுபோல செய்வோம் என்று சொல்லி நம்முடைய பீடு சிறார்கள் அவர்களும் இணைந்து தங்களால் புரிந்த உதவியை ஒரு குடும்பத்துக்கு செய்திருக்கிறார்கள். கைகளை தட்டி இவர்கள் நெஞ்சார வாழ்த்துவோம். வின்சென்ட் பவுல் சபையினர் கரும்பாக்கம் இறை மக்களுக்கு மாறாத உள்ளத்தோடு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும். யூபிலி 2025 ஆண்டை நாம் சிறப்பாக இந்த ஆண்டு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதனுடைய நிறைவு விழா வருகிற 28ஆம் தேதி ஞாயிறு அன்று நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக மாலை 5:30 மணிக்கு நம்முடைய தலைமை ஆலயத்தில் நம்முடைய பாசமிகு ஆயர் அவருடைய தலைமையில் நடைபெற உள்ளது. எனவே நீங்கள் அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து இறையாசிரியர் பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். யூபிலி ஆண்டினுடைய நிறைவு விழா வருகிற ஞாயிறு அன்று 28ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நடைபெற உள்ளது. நம்முடைய தலைமை ஆலயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தவறாமல் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். அனைத்து கிறிஸ்தவ ஒற்றுமை ஜூபிலி உச்சி மாநாடு தாவோ 2025 என்ற கருப்பொருளில் இம்மாதம் வரும் 29ஆம் தேதி திங்கள் அன்று காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை திரு தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலயத்தில் நடைபெற உள்ளது. கிபி 325ஆம் ஆண்டு துருக்கி நாட்டின் ஐசியாவில் நடைபெற்ற கிறிஸ்துவ ஒற்றுமை மாநாட்டின் 1700ஆம் நிறைவு
நீங்கள் பெற்ற அனுபவத்தை நாமும் பெற்றிட அன்போடு அழைக்கப்படுகிறோம். எனவே பங்கெடுத்து பயன்பெற விரும்புவோர் இதை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 20 நாட்களாக கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நிகழ்வு நம்முடைய தலைமையாளர்கள் சிறப்பாக நடைபெற்றது. உதவிய நம்முடைய அன்பு இளையோர் குழு, அன்பிய குடும்பங்கள், உணவு மற்றும் தேவை தயார் செய்து உபசரித்த குடும்பங்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து நடனமாடி அசத்தியவர்கள், இசைக்கருவி வாசித்தவர்கள், அனைத்து இளையோர் குழுவினர், உடன் பயணித்த அருள் பணி பேரவையினர், மேலும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த நம்முடைய பாசமிகு உதவி தம்பியர்கள் அருள் பணி செல்வநாயகம், அருள் பணி மதன் பாபு இவர்களுக்கும் மனமான நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இன்று காலை 7:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் திருவிழா சிறப்பு திருப்பலியானது நம்முடைய தலைமை ஆலயத்திலும் கல்வாரி திருமலையிலும் நடைபெறும். 9 மணிக்கு ஆங்கிலத்து திருப்பலியானது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் 31ஆம் தேதி புதனன்று புத்தாண்டு பெருவிழா மற்றும் அன்னை மரியா இறையுடையத்தாய் பெருவிழா சிறப்பு நிகழ்வுகள் இரவு 10:30 மணிக்கு நற்கருணை நன்றி ஆராதனையோடு ஆரம்பமாகும். 11:30 மணிக்கு புத்தாண்டு பெருவிழா மற்றும் அன்னை மரியா இறையுடையத்தாய் பெருவிழா சிறப்பு திருப்பலியானது ஆரம்பமாகும். திருப்பலிக்கு வருகிற பொழுது உங்களுடைய வாகனங்களை யாரும் நம்முடைய ஆலய வளாகத்தில் இருக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் இருக்கபடி பாசத்தோடு அழைக்கிறோம். 1ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு புத்தாண்டு திருப்பலி நம்முடைய தலைமை ஆலயத்திலும் கல்வாரி திருமலையிலும் நடைபெறும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். இன்னும் சந்தா செலுத்தாதோர் செலுத்தி இந்த ஆண்டு கடனை முடித்துக் கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். குடில் அமைப்பு, ஒளி அமைப்பு, LED ஸ்கிரீன், வீடியோ எடுத்தவர்கள், புகைப்படம் எடுத்தவர்கள் மற்ற எல்லா ஏற்பாடும் செய்த அனைவருக்கு சிறப்பு நன்றி. கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பிரமாண்டமான ஒரு குடிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக கடுமையாக உழைத்த இந்த குழுவினருக்கு சிறப்பு நன்றி. ஆலயத்தில் குடில் அமைத்தல், மலர் அலங்காரம், பீட அலங்காரம் செய்த நம்முடைய பாசமிகு அருள் சகோதரிகளுக்கு கரங்களை தட்டி நன்றியும் வாழ்க்கையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு சிறப்பான மலர் அலங்காரத்தை நம்முடைய அன்பு அருட்சகோதரிகள் செய்திருக்கிறார்கள். சிறப்பு பாராட்டு. பாடல் பாடி குடிக்க உதவிய நம்முடைய பாடல் குழுவினருக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்க்கையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாள் முழுக்க அவர்களில் இருந்து பயிற்சியை மேற்கொண்டு சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். எனவே பாடல் குழுவினருக்கு மிகுந்த நன்றி. உதவிய நம்முடைய பாசமிகு தீர சிறார்களுக்கு சிறப்பு நன்றி. நம்மையெல்லாம் இன்று கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து மகிழ்ச்சிப்படுத்திய தீர சிறார்களுக்கு சிறப்பு நன்றி. அவர்களை வழிநடத்திய அருள் பணி பேரவையினருக்கும் மிக நிறைந்த நன்றி. கைகளை தட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உடன் உழைத்த நம்முடைய பங்கு இளையோருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கை எடுக்க உதவிய திரு வின்சென்ட் பவுல் சபையினருக்கு மிகுந்த நன்றி. நம்மையெல்லாம் இன்முகத்தோடு சந்தனம் விட்டு வரவேற்ற திரு மரியாயின் சேவையினருக்கு மிகுந்த நன்றி. நம்மோடு இருந்து உழைக்கும் நம்முடைய ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி. வளாகத்தை வண்ண கோலமைத்து அழகுபடுத்திய அன்பு உறவுகளுக்கு மிகுந்த நன்றி. அன்பு உறவுகளே, திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கடிமையானது வழங்கப்படும். பெற்று மகிழ, பொறுமை காத்து வரிசை நின்று பெற்று மகிழ அன்போடு அழைக்கிறோம். அன்பு உறவுகளே, எல்லா நிகழ்வையும் ஒருங்கிணைத்த நம்முடைய பாசமிகு அருள் பணி பேரவையினர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் இவர்களுக்கு சிறப்பு நன்றி. சோரா கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்க்கையும் பாராட்டையும் அவர்களுக்கு தெரிவித்து மகிழ்வோம். ஒரு அன்பு வேண்டுகோள், தயவு செய்து இறுதி பாடல் முடிந்த உடனேயே நீங்கள் பயன்படுத்தி இருக்கைகளை ஆங்காக விட்டுவிட்டு சென்று விடாமல் அடுக்கி வைத்துவிட்டு எங்களுக்கு உதவி செய்ய அன்போடு அளிக்கிறோம். காரணம், நாளை காலை நமக்கு திருப்பதி இருப்பதனால் இந்த பெருப்பொழியை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வளாகத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடியில் குழந்தை இயேசு வைக்கப்பட்டு குடில் புனிதப்படுத்தப்படும். நம்முடைய உதவி தங்கியவர்கள் நம்முடைய குழந்தை இயேசுவை பவனியாக வெளியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள குடிலில் வைத்து இடத்தை புனிதப்படுத்துவார்கள். இந்த சிறப்பு நிகழ்விலும் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் சிறப்பு நன்றி. இறுதி பாடலுக்காக இறுதி பாடல் முடிந்த உடனேயே உங்கள் கூட்டத்துக்கு முன்பாக வந்து நான்
Merry Christmas, happy, happy, Merry, Merry Christmas. Happy Christmas, Merry Christmas, happy, 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 Merry Christmas. மழலை மைந்த மண்ணில் வந்த இந்த நாளிலே துன்ப துயரம் பறந்து போகும் இந்த நாளிலே துயரமில்லை தேவன் வந்ததால், சாபமில்லை சோகமில்லை ஆசி தந்ததால். உள்ள குடிலை தூய்மையாக்கி துன்பம் மறந்திட, இல்ல குடிலை திறந்து வைத்தோம் இன்பம் நிறந்திட. இயேசு மண்ணில் வந்ததால் இந்நாளும் இங்கு சாப பாவம் மறைந்து போகுமே. இயேசு மண்ணில் வந்ததால் இந்நாளும் இங்கு சாப பாவம் மறைந்து போகுமே. Happy Christmas, Merry Christmas, Happy, Happy, Merry, Merry Christmas. Happy Christmas, Merry Christmas, Happy, 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 Merry Christmas. மழலை மைந்த மண்ணில் வந்த இன்ப நாளிலே துன்ப துயரம் பறந்து போகும் இந்த நாளிலே. மழலை மைந்த மண்ணில் வந்த இன்ப நாளிலே துன்ப துயரம் பறந்து போகும் இந்த நாளிலே. மரிமகன் பிறந்தார் மானிடனாக, திருமணி தவழ்ந்தார் பால்முகனாக. மரிமகன் பிறந்தார் மானிடனாக, திருமணி தவழ்ந்தார் பால்முகனாக. மழலை மைந்த மண்ணில் வந்த இன்ப நாளிலே துன்ப துயரம் பறந்து போகும் இந்த நாளிலே. Happy Christmas, Merry Christmas, Happy, Happy, Merry, Merry Christmas. Happy Christmas, Merry Christmas, Happy, 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 Merry Christmas.